நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் ஒரு பிரமாண்ட மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏற்கனவே முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்து முடிந்தது என்பதை நாம் அறிவோம். அந்த மாநாடு நடந்து முடிந்த நேரத்திலேயே மாநாட்டிற்கு வந்த அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர் இறந்துவிட்டார். அந்த இறந்த தொண்டருக்கு இரங்கல் அறிவிக்கை வெளியிடவில்லை, அவருடைய குடும்பத்தாருக்கு நேரில் சென்று ஆறுதல் சொல்லவில்லை என்று பல்வேறு சர்ச்சைகள் முதல் மாநாட்டிலேயே எழுந்தது. கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தாண்டி தன்னுடைய தொண்டர் மரணமடைந்து விட்டார் என்கிற செய்தி அறிந்து இரங்கல் தெரிவிக்கவில்லை என்கிற செய்தி மிக முக்கியமான செய்தியாக அது உருவெடுத்தது. அந்த முதல் மாநாட்டிலேயே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது 2வது மாநாடாக மதுரையில் நடந்து முடிந்த மாநாட்டிலும் ஏறத்தாழ 3 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், பல தோழர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். ஆனால் 2வது மாநாடு மதுரையில் நடந்து முடிந்த மாநாட்டில் இறந்த 3 பேரினுடைய குடும்பத்தாருக்கும் இதுவரையிலும் இரங்கல் தெரிவிக்கவில்லை. அவருடைய குடும்பத்தாருக்கு நேரில் சென்று எந்த மாநில நிர்வாகிகளும் ஆறுதல் கூட சொல்லவில்லை. அவர்களுக்கு இழப்பீடாக உயிரை ஈடு செய்ய முடியாது, இருந்தாலும் அவருடைய குடும்பத்தாரை அதிலிருந்து மீட்டெடுக்க அவருடைய இழப்பீடு ஒரு உதவியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் இழப்பீடு தொகை வழங்குவது ஒரு சாதாரண நடைமுறை. ஆக இழப்பீடு தொகையும் வழங்கவில்லை, நேரிலும் சென்று ஆறுதல் தெரிவிக்கவில்லை, இரங்கல் அறிவிக்கையும் வெளியிடவில்லை. மாறாக தலைவர் விஜய் அவர்கள் செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ கூட யாரும் செல்லவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது, வேதனையை அளிக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கிறதாக மேடையில் முழங்குகிறீர்கள். ஆனால் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, முதலில் உங்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியினுடைய பலமே தொண்டர்கள் தான். தொண்டர்கள் மரணமடைந்ததற்கே ஆறுதல் சொல்லாத, இரங்கல் சொல்லாத, இழப்பீடு வழங்காத நீங்கள் தமிழகத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்றுவீர்கள் என்று நாங்கள் எப்படி நம்புவது? மாநாட்டு திடலில் ரித்திக் ரோஷன் என்கிற தூய்மை பணியாளருடைய மகன் மரணமடைந்திருக்கிறான். அந்த மூச்சு திணறல் மாநாட்டு திடலில் ஏற்பட்டிருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டவுடன் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் மதுரையில் தனியார் மருத்துவமனையிலேயோ அல்லது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேயோ அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். 18 வயது நிரம்பிய இளைஞர். ஆனால் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவனை ஊருக்கே செல்லுங்கள் என்ற வழி அனுப்பி விட்டதனுடைய விளைவு போற வழியில் அவருடைய உயிர் மரணமடைந்திருக்கிறது. சமயநல்லூர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு அவருடைய சடலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களோ மாநில பொறுப்பாளர்களோ மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளோ யாரும் சமயநல்லூர் காவல் நிலையத்திற்கோ மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கோ வந்து அந்த சடலத்தை பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடவில்லை. மாறாக இந்த செய்தி அறிந்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்கள் சமயநல்லூர் காவல் நிலையத்திற்கு சென்று அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய மருத்துவர்களை சந்தித்து விரைவாக பிரேத பரிசோதனை செய்து அவருடைய உடலை முறையாக பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று களத்தில் இறங்கி அந்த பணிகளை ஆய்வு கொண்டு விமர்சனத்திற்கு உட்படுத்தியப்பட்ட பிறகுதான் இப்பொழுது ஏதோ நீங்கள் ஆறுதல் தெரிவிப்பதாகவோ அல்லது நிதி உதவி அளிப்பதாகவோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கிற செய்தி வருகிறது. ஆனாலும் கூட அதுவும் இதுவரையிலும் உறுதிப்படுத்தவில்லை. இப்படி உங்கள் கட்சி தொண்டர்களையே நீங்கள் மதிக்காத பட்சத்தில், உங்கள் கட்சி தொண்டர்கள் மரணமடைந்ததற்கே நீங்கள் ஆறுதல் தெரிவிக்காத பட்சத்தில் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்றுவீர்கள் என்கிற ஒரு அச்ச உணர்வு எங்களை போன்றவர்களுக்கு, தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஏற்படுகிறது. எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இறந்த பிறகும் உங்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அவர்களுக்கு ஆறுதலாக சட்ட உதவிகளை மருத்துவ உதவிகளை செய்வதற்கு தயாராகலை என்று சொன்னால் இன்னும் உங்களுடைய கட்டமைப்பு பலமாக இல்லை. உங்களுடைய கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு என்பது இன்னும் பலவீனப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் இதுவெல்லாம் வெளிப்படையாக காட்டுகிறது. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல விஜயை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் நீங்கள் அணிதிரளுகிற போது தொண்டர்களுக்கு எல்லா கட்சியை சார்ந்தால் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கே சொல்வேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சியும்
நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியின் கொள்கையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவனும் உங்களை நீங்கள் நேசிக்கிற தமிழகத்தை, தமிழ்நாட்டு மக்களை உண்மையாக நேசிக்கிறாரா, அதற்கான செயல் திட்டம் அவரிடத்தில் இருக்கிறதா, அதற்கான கொள்கை தெளிவு அவரிடத்தில் இருக்கிறதா என்பதை எல்லா கட்சி தொண்டர்களும் தோழர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்பாக முதல் மாநாட்டில் இறந்தவர்களுக்கும் சரி, இரண்டாவது மாநாட்டில் இறந்தவர்களுக்கும் சரி, இதுவரையில் அவர் முறையான ஒரு ஆறுதலை, முறையான ஒரு இரங்கலை கூட தெரிவிக்காத பட்சத்தில் இவற்றையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடும் தோழமையோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எந்த இடத்திலும் சொல்வோம், இப்பொழுதும் கூட தூய்மை பணியாளர் மகன் என்கிற அடிப்படையில் ரித்திக் ரோஷனுக்கு மட்டுமல்ல, சிறுவிழுத்தூரை சார்ந்த இளைஞனுக்கும் சரி, சென்னையை சார்ந்த இளைஞனுக்கும் சரி, அல்லது அந்த மாநாட்டில் மரணமடைந்த அனைவருக்கும் தான் நான் இந்த பதிவை, இந்த வேண்டுகோளை தலைவர் விஜய் அவர்களுக்கு விடுக்கிறேன். எனவே இதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நீங்கள் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.